அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. என்னுடைய பழைய பெயர் லோகநாதன். இப்போது என்னுடைய பெயர் கரீமுல்லா. இஸ்லாத்துக்கு எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் பார்த்திங்கன்னா, முதல்ல நாங்கள் இந்து குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாருமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சாமி ஆடுவாங்க. எங்கள் அப்பா ரொம்ப அந்த சிலை வழிபாடில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார். ரொம்ப எப்போ பார்த்தாலுமே காலையில் ஏஞ்சோடனே கோயிலுக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறது, சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே திருப்பி கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி அந்த சிலை வழிபாடில் ரொம்ப ஈடுபாடான குடும்பம் எங்கள் குடும்பம். நான் ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கூட கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கோயிலில் போகும்போது அங்கே பார்த்தா சிலைகள் செஞ்சு வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் போய் அங்கே போய் நிற்கும்போது இந்த சிலையெல்லாம் எப்படி நமக்கு இது ஒரு கல்லாச்சே, இந்த கல் எப்படி நமக்கு ஒரு நமக்கு தேவையானது இந்த கல் எப்படி நமக்கு கொடுக்கும், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி நமக்கு தேவையானதை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணம் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதை பற்றி எங்கள் அம்மாக்கிட்டேயோ எங்கள் அப்பாக்கிட்டேயோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கேட்டாக்கா அவங்கக்கிட்ட அதெல்லாம் நீ பேசக்கூடாது, இதை நீ அப்படியே நாங்கள் சொல்கிற மாதிரி நீ சாமியை கும்பிடணும் அது மாதிரிலாம் பேசக்கூடாது, கடவுள் தண்டிச்சிருவார் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கடவுள் தண்டிச்சிருவார் அப்படின்னாக்கா ஒரு சிலை, ஒரு கல், அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அது எப்படி நம்மளை தண்டிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு. அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டால் ஒரு கிளியரான பதில் இருக்காது. அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, என்னையும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. எனக்கு அதில் பெருசாக ஈடுபாடே இருக்காது. கோயிலுக்கு போவேன், அவங்க கூட சின்ன பிள்ளையான்றதுனால கூட்டிகிட்டு போவாங்க, கோயிலுக்கு போவேன், ஒரு ஈடுபாடு எதுவுமே இல்லாமல் அவங்க கூட போய் அப்படியே நிற்பேன், திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு 10th படிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இது கடவுள் இல்லை அப்படின்னா அப்போ எதுதான் உண்மையான கடவுள்ன்ற ஒரு தேடுதல் என்னோட மனசில் இயற்கையாக இறைவன் கொடுத்துருந்தாரு. எது கடவுள்னு தேடும்போது அப்போது ஸ்கூலில் ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு நண்பராக பழக்கமாகாரு. அவர்கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன், எப்படிரா இந்த மாதிரி கல் எப்படிரா நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இயேசு தான் மெய்யான தேவன், அவர் தான் உண்மையான கடவுள், நீ எங்கள் கூட சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனாக்கா அங்கே சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே போனாக்கா அங்கே பார்க்கும்போது அங்கேயும் உள்ளே போனாக்கா சிலுவையில் இயேசு அரைஞ்ச மாதிரி ஒரு சிலை இருக்குது, பக்கத்துலேயே மாதா சிலை இருக்குது, கையில் குழந்தைய வச்சுருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே என்னடா இது, அங்கேயே தான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நமக்கு அது பிடிப்பு இல்லையேன்ட்டு வெளில வந்தோம். இங்கே வந்தால் இங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்குறேன் இதை பற்றி. என்னடா அங்கேயும் சிலை வழிபாடுன்னு தான் சொல்லிட்டு அங்கேருந்து நான் எனக்கு அதில் ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் வெளில வந்தேன். இங்கே வந்தால் இங்கேயும் நீங்களும் ஒரு உருவத்தை வச்சுட்டு தான் வணங்குறீங்க, இயேசு இப்படி தான் இருந்தார்னு யாரா பார்த்தது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்னு நீ சொல்கிற, அப்படி இருக்கும்போது எப்படி இவர் தான் இயேசுன்னு அப்போ யார் இந்த மாதிரி தான் இருந்தார்னு யார் பார்த்ததுன்னா, இல்லை இவர் தான் மெய்யான தேவர், இதை தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னான். எனக்கு அப்போ திருப்பி எனக்கு என்ன இது மறுபடியும் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே நிற்கிறோமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்குது, எது உண்மையான கடவுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சிந்தனையிலேயே என்னோட நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் பொறுமையாக என் மைண்டில் வருது. ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்த படங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக சினிமாக்களில் வில்லனை காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரபிக் ஸ்டைலில் அந்த தலப்பாக்கட்டு கட்டின மாதிரி அந்த மாதிரி ஒரு வில்லனாகவே தான் காட்டுவாங்க. இப்போ பார்த்தா இஸ்லாமிய ஆள் மாதிரி தான் தெரியும், தாடி வச்சிருப்பாரு, தொப்பி வச்சிருப்பாரு, கையில் ஒரு AK-47 மிஷின் கன் இருக்கும், இந்த மாதிரி உள்ள ஆட்களாகவே தான் காட்டுவாங்க. ஸோ அந்த வயசுல இருந்தே நம்ம அந்த மாதிரி பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் இஸ்லாம்னாலே ஒரு பயம். ஐயோ அவங்க எங்கே பார்த்தாலும் அந்த குண்டு வெடிக்கிறது இந்த மாதிரி தானே பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு பயம் இருக்கும் என் மைண்டில். எப்படி இருக்கும்போது கடைசியில் வேறு எந்த ஒரு ரிலீஜனை பற்றியும் தெரியல, இஸ்லாம் தான் இருக்குதுன்னும் போது அப்போது எனக்கு சாதிக்னு ஒரு ஃப்ரெண்டு, இஸ்லாமிய நண்பர் எனக்கு ஃப்ரெண்டாக வராரு. அவர்கிட்ட இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு சிலை வழிபாடில் எனக்கு ஈடுபாடு கிடையாது, ஃபோட்டோ ஃப்ரேமை போய் அதுதான் கடவுள்னு கும்பிடுற ஈடுபாடு கிடையாது. அப்போ ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்குறேன், அவர் இது மாதிரி சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு, அங்கே போனால் அங்கேயும் இதே மாதிரி இயேசுவோட சிலையை வச்சு வணங்குறாங்க, மாதாவோட சிலையை வச்சு தான் வணங்குறாங்க. எனக்கு அதுலேயும் கிளாரிட்டி இல்லை. நீங்கள் எந்த மாதிரி விதத்தில் நீங்கள் அல்லாஹ்னு நீங்கள் ஒருத்தரை கும்பிடுறீங்களே, அவர் எப்படி இருப்பார், எப்படிப்பட்டவர், அதுக்கும் இதே மாதிரி தான் உருவம் இருக்குதா, சிலை இருக்குதா, நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போய் வணங்குறீங்களே அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயும் உள்ள இதே மாதிரி சிலை இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் நீ வாடா சர்ச்சுக்கு வா, இது பள்ளிவாசலுக்கு என் கூட உள்ளே வான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். முதல்ல உள்ளே போகும்போது பள்ளிவாசல் உள்ள பார்த்த உடனே அந்த அரபிக் லெட்டரில் உள்ளே எழுதி வச்சுருப்பாங்க, அந்த துவாலாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே போய் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே இஸ்லாம்னா ஒரு மாதிரி அந்த சினிமாங்களில் காமிச்சது விதத்தை பார்த்து ஒரு சின்ன பதட்டம் பயம் இருக்குது. அதுவும் வாழ்க்கையில் முதல்ல பள்ளிவாசல் உள்ள போகிறேன்.
உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரபிக் லெட்டரு இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக பயமாக இருந்துச்சு மனசில். என்னடா இது இன்னமும் வித்தியாசமாக இருக்குதுன்ட்டு பார்த்தாக்கா, ஆனால் அங்கே வந்து வழிபடுற இடத்துல வந்து அங்கே சிலையோ எந்த ஒரு இது ஃபோட்டோ ஃப்ரேமோ எதுவுமே கிடையாது. அப்போ இவர்கிட்ட நான் கேட்குறேன், என்னடா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமோ இல்லை சிலையோ எதுவுமே இல்லை, அங்கே நாங்கள் வணங்கும் போது இதைத்தான் வணங்குறோன்ற ஒரு பிடிப்புக்காக அங்கே ஒரு சிலையாச்சும் இருந்துச்சு, இங்கே எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது, பிளைனாக இருக்குது, இங்கே நம்ம எதை நோக்கி வணங்குறோன்னும் போது அப்போ தான் அந்த நண்பர் வந்து குரானை தமிழில் படிக்கிறதுக்கு எனக்கு சூரத்துல் இக்லாஸை பற்றி எடுத்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த சூறாவை ஃபஸ்ட்டு படி, இதில் வந்து இறைவன் வந்து அவரோட தன்மையை வந்து சொல்லியிருக்கிறாரு, இதை பற்றி நீ படிக்கும்போது நீ கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த சூரத்துல் இக்லாஸை படிக்கிறேன். குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்ற அந்த சூறா ஆரம்பிக்குது இல்லைங்களா. அந்த சூறாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நபியே நீர் சொல்வீராக, அல்லாஹ் அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் தேவைகளற்றவன், அவன் எவராலும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அன்றியும் அவனுக்கு நிகர் வேறு எவரும் இல்லைன்ற அந்த சூறாவை தமிழில் படிக்கும்போது தான் எனக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, நம்ம என்ன தேடணுமோ அது நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம வந்து தேடிட்டு இருந்த டெஸ்டினேஷன் வந்து இதுதான் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு நான் அப்போ தான் வரேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்னா ஒரு அல்டிமேட் பவர். அவர் வந்து இப்போ அந்த ஃபோட்டோவையோ கல்லையோ நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ சாமியை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தமாயிடும் இல்லைங்களா. பட் இஸ்லாமில் வந்து அப்படி கிடையாது. இதுதான் உண்மையான இறை வேதம், உண்மையான ஒரு இறை கொள்கைன்றது. இந்த கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்டிமேட் பவர். இறைவனை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இறைவன் தான் நமக்கு தேவையை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போதிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து இஸ்லாமில் உள்ள இப்போ இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிடிப்பாக ஒரு நமக்கு இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையை வந்து அந்த சூரத்துல் இக்லாஸை வந்து எனக்கு அந்த சூறா கொடுத்தது. அப்போது அந்த சூறாவை பற்றி நான் வந்து இன்டர்நெட்லேயோ யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது இறைவன் வந்து அந்த நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சூரத்துல் இக்லாஸை வந்து நம்ம 3 தடவை ஓதணும் அப்படின்னா முழு குரானையும் ஓதுன அந்த நன்மையை வந்து இறைவன் நமக்கு கொடுக்குறாருன்ற அந்த விஷயத்தை வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு சின்ன சூறாக்கே வந்து இறைவன் அவ்வளோ ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறாரு. அப்போது அந்த முழு குரானையும் வந்து நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த விதத்துலையுமே நம்ம வந்து ரூட்டு தவறி போகவே மாட்டோம். ஒரு நேர் வழியை வந்து இறைவன் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து அப்போ தான் ஒரு கிளாரிட்டி வருது. அப்போ தான் நான் வந்து முழு மனசுர இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு களிமா சொல்லி அஃபிடவிட் போட்டு கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணி லோகநாதன் அப்படின்ற இந்த என்னோட பழைய பெயரை வந்து கரீமுல்லா அப்படின்னு மாற்றிட்டு முழு விதமாக நான் வந்து இஸ்லாமியன்னு ஆயிடுறேன். இதுதான் வந்து இஸ்லாம் என்னை கவர்ந்த இஸ்லாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அந்த தலைப்புக்கு இதுதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.